ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அ நியூ vlog. இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த vlog. இன்லாஸ்லாம் இருந்தப்போ நாங்கள் சியாட்டில் போயிருந்தோம் ஒரு நாள். நல்ல ஒரு சன்னி டே. அப்போ எடுத்த vlog தான். அப்போ வீடியோ பார்க்கலாம். நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போயிருந்தோம். இஷானோட ஃபர்ஸ்ட் பஸ் ஜேர்னி இது. ஆர்கா கார்டு கொடுப்பாங்க இங்கே கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயீஸ்க்கு. அதை தான் வந்து யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணி போனோம். ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். வந்து பஸ்ஸில் அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணி டைப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து பஸ்ஸில் போனோம். இஷானுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டடாக இருந்தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. கொஞ்ச நேரம் பஸ்ஸில் வேடிக்கைலாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அவனுக்கு அந்த காற்றுல தூக்கம் வந்துருச்சு. காற்றுல இல்லை, சாரி, இங்கே வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். ஏசி போட்டிருப்பாங்க. சம்மர்னால், வின்டர்னா ஹீட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ காற்றெல்லாம் வெளியிலேருந்து அடிக்காது. ஃபுல் கிளாஸ் கவர்டாக இருக்கும். போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். சியாட்டிலுக்கு போகிற வழி 2 சைடும் நல்லா தண்ணியாக. அப்புறம் வந்து ஸ்பேஸ் நீடில், இது தான் சியாட்டிலோட ஒரு ஐகானிக்கான ஒரு இது எல்லோரும் பார்க்க போகிறது. அண்ட் வந்து நாங்கள் வந்து வீட்டிலேருந்து தனியாக தான் போனோம். அங்கே மிதுன் ஆஃபீஸ் சியாட்டில் தான் இருக்குது. ஸோ வந்து வேலை முடிச்சுட்டு அப்படியே எங்களை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2 ஸ்டாப் தான் வந்து பைக் பிளேஸ் மார்க்கெட்டு. சியாட்டில் போனால் தான் வந்து நமக்கு வந்து அமெரிக்கா போன ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ யார் பேரண்ட்ஸ் வந்தாலும் சியாட்டில் ஒரு தடவை கூப்பிட்டு போயிடுறது. ஏன்னா நம்ம இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தியன்ஸு அண்ட் அந்தளவு ஹை ரைஸ் பில்டிங்ஸ்லாம் கிடையாது. இது ஒரு 3 மாதம் முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ நான் வந்து இதை விட ஒரு 5 கிலோ அதிகமாக இருந்தேன். லைக் இப்போ இருக்கிறத விட. இப்போ நான் வந்து அதை விட கொஞ்சம் கம்மி ஆகிட்டேன் காய்ஸ். நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். சியாட்டில் இந்த பைக் பிளேஸ் மார்க்கெட்டில் வந்து நிறைய டைப் ஆஃப் சீ ஃபுட்டு, சீ ஃபிஷ் இல்லை, ஃபிஷ்ஷு, கிராபு, ப்ரான்ஸு, அப்புறம் ஸ்கேலப்ஸ், அப்புறம் நிறைய வெரைட்டி சீ ஐட்டம்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த பிளேஸ் வந்து ஏலம் விடுறதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. மீன் வந்து ஏலம் விடுவாங்க. அது நான் கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. வீடியோ எடுக்க முடியல என்னால். അങ്ങനെ ഇല്ല, ചപ്പി കുടിക്കൂ, ചപ്പി കുടിക്കൂ. അങ്ങനെയല്ല, അങ്ങനെ കയ്യിൽ വെച്ചിട്ട് നടന്നു വന്നിട്ട് പതുക്കെ പതുക്കെ കുടിക്കണേ. என் மாமனார் வந்து அமெரிக்கன் காஃபி டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். அப்புறம் வந்து சும்மா நான் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அப்படியே ஸ்டைலாக குடிங்க சப்பி சப்பி அமெரிக்கன்ஸ் குடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லி சும்மா மம்பள் தட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த மீன் நம்ம மேலே வச்சுட்டு, மீன் இல்லை பாம்பு, உளறிட்டேன், பாம்பு மேலே வச்சுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அந்த ஃபோட்டோ செட்டப் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அது எனக்கு பயம், பார்த்தாலே வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் நாங்கள் வந்து நேராக ஜாயின்ட் வீல் ரைட் போனோம். ട്രെയിനിയർ കണ്ടോ? നമ്മുടെ ഇങ്ങോട്ട് നോക്കിയമ്മ കുട്ടീസ് ഇങ്ങോട്ട് ഇരിക്കി ഇരിക്കി ഇരിക്കി. He's not seeing us. കാണാനില്ല. മതി അച്ഛാ, ഒരെണ്ണം മതി. അവനാണ് അറിയാതെ എങ്ങനെയാന്നൊക്കെ. ഇത് 1 സെന്റ് അല്ലേ? 1 സെന്റ് വേണ്ട, ആ കുഴപ്പമില്ല. എന്നാ കുട്ടി, I'll give you one more. 1 സെന്റ്, ഒരു 25 സെന്റ്. കുക്കിട് കുട്ടുമണിയോട് കുട്ടുമണിയോട് ഒരു സമയം നോക്കി. ചെന്നായ ഇതൊരു പക്ഷിയുണ്ടോ? ചെന്നായതോ ചെന്നായതോ അത് മരിച്ചപ്പോൾ ആഗ്രഹിച്ചിട്ട് തെമ്പാൻ ചെയ്തിട്ട്
അവിടെ ഇട്ട് കൊടുക്കും കുറച്ച് പേര്. அப்புறம் நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா வந்து கம்வால். இது சியாட்டில் வந்து ஒரு ஃபேமஸான இடம். கம்வால் வந்து பபிள் கம் வந்து சியூ பண்ணி ஒட்டி வைப்பாங்க. அந்த ரோடும் அந்த வாலும் ஃபுல்லாக பபிள் கம்மாக இருக்கும். முன்னாடி இந்த மாதிரி அந்த வாலில் ஃபுல்லாக அசிங்கமாக இருந்ததை வந்து அவங்க அப்படியே ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றிட்டாங்க. ஃபுல்லாக ஆளுங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பபிள் கம் சியூ பண்ணி விட்டுறது. அந்த இடத்துல நடக்கிறப்பே ஒரு மாதிரி யக்கியாக தான் இருக்கும், பட் அது ஒரு அட்ராக்ஷன். அப்போ அவ்வளோதான் கைஸ் இந்த சியாட்டில் விலாகு. அடுத்த விலாக்லேருந்து சந்திப்போம். நான் வந்து இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அப்போது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய்.